டிஏபிஎஸ் தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் தான் அது. இதுக்கு முன்னாடி அதாவது 2003க்கு அப்புறமா பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு என்ன திட்டம் நடைமுறையில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் அப்படின்னு சொல்ற கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் தான் நடைமுறையில் இருந்துச்சு. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பே அண்ட் டிஏல 10% அமௌண்ட்டை உங்கள் சேலரியிலேருந்து பிடித்தம் பண்ணி, அதாவது சிபிஎஸ்னா நீங்கள் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா 60 வயசுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு சிங்கிள் பேமெண்ட் அவங்ககிட்ட அந்த பிடித்த அமௌண்ட்டு, அதுக்கு கவர்மெண்ட் போட்டிருந்த அமௌண்ட்டு, இது எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணி என்ன வந்திருக்கோ அதை சிங்கிள் பேமெண்ட்டாக உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா மாதம் மாதமான அந்த ஓய்வூதியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த சிபிஎஸ்க்கு முன்னாடி என்ன பென்ஷன் ஸ்கீம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2003க்கு முன்னாடி பணியில் சேர்ந்த எல்லாருக்கும் என்ன பென்ஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரியிலேருந்து உங்கள் பென்ஷனுக்குன்னு எந்த அமௌண்ட்டும் பிடித்தம் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு நீங்கள் கடைசியாக வாங்கிட்டு இருந்த சேலரியில் 50% அமௌண்ட்டை உங்களுக்கு பென்ஷனாக கொடுப்பாங்க. அந்த 50% அமௌண்ட்டுக்கு அப்போதைக்கு என்ன டிஏ இருக்கோ, அகவிலைப்படி என்ன இருக்கோ அதையும் சேர்த்து கொடுப்பாங்க. அதுதான் பழைய பென்ஷன் திட்டம். அதுக்கப்புறமா சிபிஎஸ் இருந்தது. இப்போ மறுபடியும் பழைய பென்ஷன் திட்டம் மாதிரியே இவங்க டிஏபிஎஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுலயுமே நீங்க ரிட்டையர்ட் ஆகும்போது உங்களுக்கு நீங்க கடைசியா வாங்கிட்டு இருந்த பேல 50% கொடுக்க போறாங்க. அதுலயுமே அப்போ என்ன அகவிலைப்படி இருக்கோ அந்த அகவிலைப்படியும் உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தின தெளிவான ஒரு ஜியோ வந்ததுக்கு அப்புறமா நமக்கு எல்லா விவரமுமே தெரியும். ஆனா இதை நம்ம ஒரு மோட்டிவேஷனா எடுத்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்க எல்லாருமே நமக்கு இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு போனா பென்ஷன் நமக்கு இருக்கு, நம்ம ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா மந்த்லி நமக்கு பென்ஷன் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை எடுத்துட்டு நம்ம இனிமே படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்.